Good evening, students. Good evening, ma'am. Okay, okay, okay. Good எல்லாரும் evening. உங்களோட குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, எல்லாரும் கேமரா டர்ன் ஆன் பண்றீங்களா? அண்ட் எஸ்டர்டே கொடுத்த டாஸ்கையும் வந்து டாஸ்க்ல போஸ்ட் பண்ணிருங்க. ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, எல்லாருமே ஆன் பண்ணிட்டீங்க கரெக்டா? ஓகே, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நேற்று யூசர் பர்சனால எதுவும் டிஃபிகல்ட்டிஸாக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை ஈஸியாக இருந்துச்சா உங்களுக்கு பண்ணுறதுக்கு? ஈஸினா ஈஸின்னு சொல்லுங்க, கஷ்டம்னா கஷ்டம்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி கொஞ்சம் பேசலாமே. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால தான் வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துருக்கீங்க. வீடியோ ஆன் பண்ணியும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்னா எப்படி? கொஞ்சம் பேசுங்க, ட்ரை டு இன்டராக்ட் பண்ணுங்க. அப்போனா தான் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ யூசர் பர்சனல் எதுவும் சொல்லுங்க ஜீவா. ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, ஈஸியா இருந்தது. ரிமைனிங் பீப்புள்ஸ்க்குலாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே ஈஸி. ஓகே ஓகே சரி, ஓகே. நேற்று ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே இதில் நம்ம இன்னைக்கான கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ப்ராஜெக்ட் ஐடியாஸும் எடுத்துகிட்டு வந்தீங்களா எல்லாருமே? ஓகே Yes, ma'am. ஓகே 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 அதை பற்றி நம்ம எண்ட் ஆஃப் த செஷனில் பேசலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே ஓகே Yes, இன்னைக்கு ma'am. நம்ம டே 4 ஆஃப் யூஐஎக்ஸ் டிசைனில் இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ஷார்ட் ஃபார்மாக என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் கண்டென்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஸோ யூசர் கேன் ஈஸிலி ஃபைண்ட் வாட் தே நீட். அதாவது யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ண டேட்டாவை வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்து திங்க் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து ஐட்டம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைஸ்டாக வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரூட் செக்ஷன், இதெல்லாம் வெஜிடபிள் செக்ஷன், இதெல்லாம் வந்து ஸ்நாக் செக்ஷன், இதெல்லாம் டெய்ரி ப்ராடக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து அதுக்கான செட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆப்பும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஃப் எவ்ரி திங் இஸ் மிக்ஸ்டு டுகெதர் கஸ்டமர்ஸ் கெட் கன்ஃபியூஸ்ட். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படிங்கிறது? ஒரு கண்டென்ட்டா ஆர்கனைசிங்கா வைக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னது, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ரியல் டைம் எக்ஸாம்பிளும் ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் சைடாக பார்த்தோம் அப்படின்னா அமேசான் ஆப் எடுத்துக்கலாம். அமேசான் ஆப்பில் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டுங்களா? எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தனியாக ஒரு செஷனாக வச்சுருப்பாங்க. ஃபேஷன் சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. புக்ஸ், ஹோம்ஸ் அண்ட் கிச்சன், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு தனித்தனி கேட்டகரியாக ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சராக வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம டெவலப் பண்ணுற ஆப்லேயோ வெப்சைட்லேயோ நம்மளும் ஃபாலோ பண்ணுறப்போ யூசருக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் குட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் யூசர் குவிக்லி ஃபைண்ட் ப்ராடக்ட்ஸ். புரிஞ்சா? ஸோ இதனால தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னாலே ஆர்கனைசிங் ப்ராடக்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்னங்கிறது. கரெக்டா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போறோம். இப்போ வந்து பேட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம ஹோம் ஒரு இடத்துல இருக்கும், ப்ரொஃபைல் ஒரு இடத்துல இருக்கும், ரீல்ஸ் ஒரு இடத்துல பார்ப்போம், செட்டிங்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், மெசேஜ் ஒரு இடத்துல பார்ப்போம். இதெல்லாம் வந்து ரேண்டமா பிளேஸ் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? நம்ம யூஸ் பண்ண நமக்கு வந்து அது ஃபெமிலியராக இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம நிறைய கன்ஃபியூஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பேட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. குட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹோமை வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது, சர்ச் வந்து கரெக்டான திங்ஸில் இருக்குது, ரீல்ஸ் வந்து கரெக்டான இடத்துல இருக்குது, மெசேஜ் கரெக்டான இடத்துல இது இருக்குது, ப்ரொஃபைல் கரெக்டான இருக்கிறது இருந்தால் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போவுமே ஃபுட் டெலிவரி ஆப் எக்ஸாம்பிளாக பார்ப்போம்ல, லைக் அதே திங் தான். இப்போ ஸ்விக்கியில் ஹோமில் போனோன்னா சர்ச் எங்கே இருக்கணும், கரெக்டாக அங்கே இருக்கணும். கேட்டகரிஸ் எப்படி லிஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கிறது கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துல போய் நம்ம கார்ட்டை கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டுங்களா? இந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு ஃபார்மேட் ஆர்கனைசிங்காக பண்ணுறது தான் குட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? ரெண்டுத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் பேட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், குட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற திங்க்கு. ஏன் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்டென்ட்டை ஆர்கனைஸ்டு ஃபார்மாக கொடுக்கறதுக்கு. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். 2 எக்ஸாம்பிள், ஒன்று வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று சாஃப்ட்வேர் சைடில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பேட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம், குட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சூப்பர். ஓகே. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து ஏன், எதுக்கு மேட்டர், எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறப்போ ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஈஸி நேவிகேஷனாக இருக்கும். ஒரு திங் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக நேவிகேட் ஆகி போவோம். கன்ஃபியூஷனும் இருக்காது. அது வந்து ஒரு பெட்டர் யூஎக்ஸாக இருக்கும். அண்டு சீக்கிரமாக நம்ம அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோன்னா அந்த ஃபுட்டை கிளிக் பண்ணுவோம், அதை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், அடுத்த செக் அவுட் பேஜ் வரும், பே பண்ணுவோம், வரும். இது நமக்கு ரேண்டமாக நமக்கு வந்து கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த திங்க்கு ஏற்ற மாதிரி யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற திங்காண்டி தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் கண்டென்ட் ஹைரார்கி அப்படின்னா இப்போ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஒரு ஆர்கனைசிங், ஒரு அரேஞ்சிங். கரெக்டுங்களா? அந்த எலமெண்ட்ஸை கரெக்டாக இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படி தான் கண்டென்ட் ஹைரார்கி.
அரேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ஸ். அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல இருந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் அதுலேருந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கண்டென்ட் ஹைரார்கி. இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து சிம்பிள் திங் வரைக்கும் ட்ராவல் ஆகிறது தான் கண்டென்ட் ஹைரார்கி. புரிஞ்சா? அரேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து கண்டென்ட் ஹைரார்கி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபுட் டெலிவரி ஆப் ப்ரியாரிட்டி ஆர்டர்ல வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் டெலிவரி ஆப்ல நமக்கு என்ன ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு சர்ச் பார் இருக்கணும். அண்ட் தென் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கீழே இருக்கணும். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தால் தான் ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற திங் நமக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், ஆஃபர்ஸ் எதிர்பார்ப்போம். ஓகே என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற திங் வந்து பார்ப்போம். ரெண்டாவது என்னென்ன ஃபுட்ஸ்லாம், அதாவது நம்ம பார்த்து வச்சிருக்க ஃபுட்ஸ் யாருக்குன்னே ரெக்கமெண்டட்ல வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற திங்ஸை காமிக்கும். அண்ட் தென் நட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஆர்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு எது இம்பார்ட்டன்ட், செகண்ட் எது இம்பார்ட்டன்ட், தேர்ட் எது, ஃபோர்த்து இது, ஃபிஃப்த் இது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பேசிஸில் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டென்ட் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன கண்டென்ட் ஃபர்ஸ்ட் தேவை அப்படிங்கிறத யூசர் ஐடென்டிஃபை பண்ணி பிளேஸ் பண்ணி வைக்கிறது தான் கண்டென்ட் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஷுட் அப்பியர் ஃபர்ஸ்ட். இங்கே அதை தான் மீன் பண்ணிக்கலாம். எது இம்பார்ட்டனோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டென்ட் ஹைரார்கி. புரிஞ்சா? கண்டென்ட் ஹைரார்கி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசிங். அந்த ஆர்கனைசிங்ல எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும் அப்படிங்கிற திங்க சொல்றது தான் கண்டென்ட் ஹைரார்கி. புரிஞ்சா? கண்டென்ட் ஹைரார்கினா என்ன அப்படிங்கிறது. ஓகே ஓகே. மூணாவது அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சைட் மேப் கிரியேஷன். சைட் மேப் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஆர் அ வெப்சைட். ஒரு ஆப்போட இல்லை ஒரு வெப்சைட்டோட ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்போ வெப்சைட்டோ எடுத்துக்கிட்டா நம்ம என்னென்ன இருக்கும், ஒரு 4-5 பேஜஸ் இருக்கும். வெப்சைட் பார்த்தாங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கார்ட் பேஜ் இருக்கும், செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சைட் மேப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ரியல் டைம் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு காலேஜ் அட்டண்டன்ஸ் ஆப்பை எடுத்திருக்காங்க. ஸோ டேஷ்போர்டில் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலாக காட்டுறாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைட் மேப் கிரியேஷன். ஒரு ப்ளூ பிரிண்டாக பார்க்குறது. பிஃபோர் டிசைனிங் இந்த மாதிரி ஒரு சைட் மேப் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. ஓகே டேஷ்போர்டில் இந்த திங்ஸ் வந்து அக்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே என்ன வச்சுருக்காங்க. டேஷ்போர்டில் அட்டரன்ஸ் இருக்கணும். அட்டரன்ஸில் வந்து நம்ம மந்த்லி வைஸாக பார்க்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கணும். அசைன்மெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதை பார்க்கணும். டைம் டேபிள் நம்மளோட இது பிரகாரம் பார்க்கணும். அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன பார்க்கணும், நம்ம ப்ரொஃபைல் செட்டிங்ஸை பார்க்கணும். இதெல்லாம் டேஷ்போர்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற திங்ஸ் வந்து நம்ம யோசிக்கிறது. நம்ம ப்ளூ பிரிண்டா டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விஷுவலைஸா பார்க்கறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைட் மேப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் மேப் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? புரிஞ்சா? சைட் மேப் கிரியேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற திங்கு ஒரு ப்ளூ பிரிண்ட். பிஃபோர் டிசைனிங் நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்டா நம்மளோட பேப்பர்லயோ சம்திங் எல்ஸோ நம்ம வந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி பார்க்கறது தான் சைட் மேப் கிரியேஷன் அர்த்தம். புரிஞ்சா எப்படின்னு சைட் மேப் கிரியேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னு. அதுல வந்து பேஜஸ் ஷோவாகவும், செக்ஷன் ஷோவாகவும், நேவிகேஷன் ஹைரார்கி ஷோவாகும். சரிங்களா? இதெல்லாம் கன்சிடர் ஆகி இருக்கிறது தான் சைட் மேப் கிரியேஷன். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைட் மேப்புக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதை தான் சைட் மேப்னு சொல்லுவாங்க. ஒரு ஹோம் பேஜ் இருக்கு, ஹோம் பேஜுக்குள்ள என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற திங்ஸ் வந்து ஷோகேஸ் பண்றாங்க. அதுக்குள்ள என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பண்றாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சைட் மேப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பிளாக் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், எஃப்ஏக்யூ செகண்டா இருக்கணும். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கண்டென்ட் ஹைரார்கி அப்படிங்கிற திங்ஸ் பார்த்தோம். அதுக்கு வந்து என்ன பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து சார்ட் அவுட் பண்ணி இந்த லிஸ்ட் பண்றதா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். புரிஞ்சா? இதுக்குள்ளேயே நம்ம 3 திங்ஸை நம்ம பார்த்துட்டோம். புரியுதா?
சைட் மேப்புங்கிறது இந்த ஹோல் கிரியேஷன். இதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கணும், எது செகண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் பண்றது தான் கண்டென்ட் ஹைரார்கி. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்ன? யூசர்ட்ட இருந்து வாங்குற ஒரு டேட்டாவை ஆர்கனைசிங் ஃபார்மா அடுக்குறோங்க. ஓகே, இந்த டேட்டாலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுதான் என்னது? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இப்போ புரிஞ்சா? இதுதான் சைட் மேப்போட டெம்ப்ளேட். ஓகேயா? எஸ் மேம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் தென் நேவிகேஷன் டிசைன். நேவிகேஷன்னாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆன் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேவிகேஷன் டிசைன் அப்படிங்கிற திங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த நேவிகேஷன் டிசைனுக்கு வந்து ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன பார்ட்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேவிகேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, சைட் பார் நேவிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அண்ட் டாப் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இன்ஸ்டாகிராம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாட்டம் நேவிகேஷனாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? கீழே ஹோம் இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும், ரீல்ஸ் பார்க்கறது இருக்கும், சம்திங் லைக் தட். பாட்டம் நேவிகேஷன் தான் இருக்கும். அண்ட் சைட் பார் நேவிகேஷன் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட இமெயில்ஸில் பார்ப்போம். லைக் இன்பாக்ஸ் இருக்கும், அவுட் பாக்ஸ் இருக்கும், சென்ட் இமெயில்ஸ், டிராஃப்ட்டு, லைக் ஜங்க் ஃபைல்ஸ், அந்த மாதிரிலாம் நம்மளோட சைட் நேவிகேஷனாக வந்து அதில் பிளேஸ் ஆகிருக்கும். அண்ட் டாப் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கும், மேலே ஹோமா, ப்ராடக்ட்ஸா, லைக் அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். மொத்தம் 3 டைப் ஆஃப் நேவிகேஷன் இருக்கும்: டாப் நேவிகேஷன், பாட்டம் நேவிகேஷன், அண்ட் சைட் பார் நேவிகேஷன். புரிஞ்சா? நேவிகேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் நேவிகேஷன்னா என்ன புரிஞ்சா? நேவிகேஷன்னா ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி யூசர் மூவ் ஆகாங்க அப்படிங்கிறது தான் நேவிகேஷன். அதுல 3 டைப்ஸ் ஆஃப் நேவிகேஷன் இருக்கு: பாட்டம் நேவிகேஷன், சைட் பார் நேவிகேஷன், அண்ட் டாப் நேவிகேஷன். அதுக்கு நம்ம ஒரு 3 சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேயா? இந்த 3 வெப்சைட்ஸுமே நீங்க பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃபெமிலியரானதான் நம்ம எக்ஸாம்பிளா இங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேயா? புரிஞ்சா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. அண்ட் தென் கார்ட் சார்ட்டிங். கார்ட் சார்ட்டிங் அப்படின்னா டெக்னிக் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூசர் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன். எப்படி யூசர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்றாங்க, அதாவது யூசர் இருந்து டேட்டா வாங்கிட்டாங்க, எப்படி இதை தான் இது அப்படிங்கிற திங்க வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கிறது தான் கார்ட் சார்ட்டிங். ரேண்டமா ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாவை குரூப் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இதை பார்க்கலாம். ஓகேயா? கார்ட் சார்ட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ யூசர்ட்ட இருந்து நம்ம ரேண்டமா ஒரு டேட்டா வாங்கி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கேட்டு, ஆப்பிள், பீச், டாக், ஆரஞ்சு அப்படிங்கிற திங்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னா அதை குரூப் பண்றாங்க. ஓகே, அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது டாக், ஹாம்ஸ்டர், காட் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் அனிமல்ஸா இருக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ரூட்ஸ் நேம்ஸா இருக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு, பீச் அப்படிங்கிறது இருக்கு. தேர்டா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைஸ் பண்ண டேட்டாக்கு, அந்த ஆர்கனைஸ் பண்ற திங்க்கு ஒரு லேபிள் செட் பண்றாங்க, ஒரு நேம் செட் பண்றாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா கார்ட் சார்ட்டிங். ரேண்டமாக கிடைக்கிற டேட்டாவை குரூப் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுக்கறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்ட் சார்ட்டிங். இந்த கார்ட் சார்ட்டிங் வந்து ரியல் டைமாக நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த யூசர் இன்டர்வியூ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ யூசர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணி ஒரு ரேண்டம் டேட்டாஸை வந்து நம்ம நோட் பண்ணி வைப்போம். அந்த டேட்டாஸை வந்து ஓகே இந்தந்த திங்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே அடங்குது, ஓகே இந்தந்த திங்ஸ்லாம் வந்து ஃபீச்சர்ஸில் வருது, இந்தந்த திங்ஸ்லாம் வந்து அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம சார்ட் அவுட் பண்ணி வைப்போம் இல்லையா? ஓகே இதெல்லாம் இந்த குரூப், இதெல்லாம் இந்த குரூப். லைக் அதில் தான் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த கார்ட் சார்ட்டிங்கிற திங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரியல் டைமாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதுறது, ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணி ஒட்டுறது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டிக்கி நோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 வகையான கலர்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த ரெட்டு, பிங்க்கு, அந்த அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் கலர், லைக் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். லைக் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இப்போ ரெட் கலர் அப்படின்னா நான் இந்த திங்ஸை வந்து இதெல்லாம் ரெட் கலரில் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிற திங்ஸ். இப்போ க்ரீன் கலர் அப்படின்னா க்ரீன் கலர், எல்லோ கலர் அப்படின்னா எல்லோ கலர். லைக் அந்த மாதிரி வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க ரியல் டைமில். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து யூஸ் ஆகுது கார்ட் சார்ட்டிங்கில். புரிஞ்சா? கார்ட் சார்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா? ரேண்டமா கலெக்ட் பண்ற டேட்டாவை குரூப் பண்ணி அதுக்கு ஒரு லேபிள் செட் பண்றது தான் கார்ட் சார்ட்டிங். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் தென் யூசர் ஃப்ளோ. யூசர் ஃப்ளோனா என்ன? How users move from one screen to another screen to complete a task. நேவிகேஷன்னா என்ன? ஒரு ஸ்க்ரீன்லேருந்து அனதர் ஸ்க்ரீனுக்கு போகிறது தான் நேவிகேஷன். யூசர் ஃப்ளோனா என்ன? ஒரு ஸ்க்ரீன்லேருந்து அனதர் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகுறப்போ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூசர் ஃப்ளோ அப்படிங்கிற திங் சொல்கிறாங்க. யூசர் ஃப்ளோக்கு ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூசர் ஃப்ளோக்கு ரியல் டைமாக ஒரு ஸ்விக்கி ஃபுட் ஆஃபரிங் ஃப்ளோ எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணோம், இதுதான் நம்ம கோல். நான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற கோல் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நான் எப்படியெல்லாம் நேவிகேட் ஆவேன்? ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுவேன், ஃபுட்டை சர்ச் பண்ணுவேன், ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணுவேன், அண்ட் ஆட் டு கார்ட் பண்ணுவேன், பேமெண்ட் பண்ணுவேன், ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஒரு டாஸ்க், கரெக்டுங்களா? இந்த டாஸ்க் தான் நான் பண்ண போகிறேன். அந்த டாஸ்க்கை நான் எப்படி எப்படிலாம் ட்ராவல் ஆகுறேன் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூசர் ஃப்ளோ. ஒரு யூசர் வந்து அந்த ஃப்ளோவாக ட்ராவல் ஆகுறாங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் யூசர் ஃப்ளோ. யூசர் ஃப்ளோனா என்னன்னு புரிஞ்சா? புரிஞ்சா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. அண்ட் தென் யூசர் ஃப்ளோ வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. யூசர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன திங்ஸ்லாம் ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். நிறைய ஸ்டெப் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் யூசர் ஃப்ளோனால. யூசர் கன்ஃபியூஷன் ஆகிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நேவிகேஷன் இஷ்யூ எதாக இருந்தாலுமே யூசர் ஃப்ளோ மூலயமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? இதற்காண்டி தான் யூசர் ஃப்ளோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற திங்க அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் பேட் யூசர் ஃப்ளோ என்ன, குட் யூசர் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம பேசியிருக்கோம். ஓகே, பேட் யூசர் ஃப்ளோ அப்படின்னா லாகின் பேஜ் வந்து சம்மந்தமே இல்லாமல் ப்ரொஃபைல் வந்திருக்கு, ப்ரொஃபைல்லேருந்து செட்டிங்ஸ்லேருந்து டேஷ்போர்டு வந்துருக்கு. இது வந்து ஒரு யூசர் ஃப்ளோ மாதிரியே இல்லை. எதுக்கு லாகின்லேருந்து ப்ரொஃபைல் வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாகின் ஒரு வெப்சைட்டில் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு டேஷ்போர்ட் தான் ஓப்பன் ஆகும், கரெக்டுங்களா? நம்ம என்ன வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எனிதிங்காக இருந்தாலும் சரி. ஸோ அதை தான் இங்கே வந்து குட் ஃப்ளோவாக கொடுத்துருக்காங்க. லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஷ்போர்ட் தான் வரணும். ஸோ அதுதான் வந்து சிம்பிள் அண்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். அதுதான் கூட குட் யூசர் ஃப்ளோ கூட அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறாங்க. பேடான யூசர் ஃப்ளோ வந்து சம்மந்தமே இல்லாமல் இடத்துக்குலாம் ட்ராவல் ஆகும். லாகிலேருந்து இந்த ப்ரொஃபைல் போகிறது, ப்ரொஃபைல்லேருந்து செட்டிங்ஸ் போகிறது, அண்ட் செட்டிங்ஸ்லேருந்து டேஷ்போர்டுக்கு போகிறது, இதெல்லாம் அன்னெசரி ஸ்டெப்ஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த யூசர் ஃப்ளோ வந்து மேட்டர்ஸாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸை வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிற திங். ஓகே, புரிஞ்சா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் தான். பிகாஸ் நாளையிலேருந்து நம்ம வந்து வயர் ஃப்ரேமிங்ஸ் போகிறோம். இதெல்லாம் தான் தியரிட்டிக்கல் பார்ட். இதில் யூஎக்ஸ் சைடில் இருக்கிற தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் கூட. ஓகே, இன்னைக்கு நடத்தின டாபிக்ஸ் புரிஞ்சா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதுங்க? எஸ் மேம். ஸோ நம்ம ஒரு சும்மா ஒரு Q&A செக்ஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நான் ரேண்டமா கொஸ்டின் கேட்பேன், யாராச்சும் ஆன்சர் பண்ணும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை டு ஆன்சர். ஓகே. ஓகே, ஏன் எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க? வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே, கேட்கலாமா? ஓகே. ஓகே. அக்ஷயா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன? தமிழ்ல கூட சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறேன். நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான ஃபார்மேட்ல வைக்கணும். ஓகே. ஓகே, அதுக்கு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்த்தோம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு? அமேசான் பார்த்தோம். ஓகே, நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சரி, ஓகே. சடனா யோசிக்கிறது கஷ்டம் தான். சரி, நீங்க அமேசான்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சே நீங்க சொல்லுங்க. அதுல நம்ம என்ன மாதிரி பார்த்தோம் அமேசான்?
அமேசான்ல வந்து ஒரு ஒரு தனி இப்ப பாய்ஸ்க்கு பாய்ஸ் தனியா செக்ஷன் டிவைட் பண்ணி அவங்களுக்குள்ள ஓ! ப்ராடக்ட் வந்து தனி கேட்டகரி போட்டு ஓகே, ஓகே. அவங்களுக்குள்ள திங்ஸ் போடுற மாதிரி. ஓகே, ஓகே. ஃபைன். கரெக்ட்டா சொல்றீங்க. ஓகே. தேங்க் யூ. ம். ஓகே, அக்ஷயா. ஓகே. நெக்ஸ்ட் யாரு கேக்கலாம்? ஓகே. ஜீவா. ஓகே. கன்டென்ட் ஹைரார்கி அப்டின்னா என்ன? ஒரு இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி ம். அரேஞ்ச் பண்றது. ஓகே. ஹை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறத ஃபர்ஸ்ட்லயும், செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது செகண்ட்லயும். ஓகே, ஓகே. குட், குட். அதுக்கு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்த்தோம்? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இருந்தா நீங்க கூட மேக் பண்ணி சொல்லலாம். ஃப்ளிப்கார்ட் போனா எல்லாரும் சர்ச்சுக்கு தான் போவாங்க. இது ஓகே. ஃபர்ஸ்ட்டு சர்ச் போவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் அவங்களுக்கான ப்ராடக்ட்டை ம். டைப் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே. என்ன ப்ரைஸ் ரேஞ்சு, ம். அவங்களோட பிராண்ட் என்ன, ஓகே. ஓகே. இது பண்ணிட்டு அப்புறம் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் கன்டென்ட் ஹைரார்கி. பேஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்றது தான் கன்டென்ட் ஹைரார்கி. ஓகேயா? ஓகே. கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஓகே. அண்ட் அனுஷா, அ வாட் இஸ் சைட் மேப் கிரியேஷன்? சைட் மேப்னா என்ன? சைட் மேப் கிரியேஷன்னா நம்ம வந்து டிசைன் பண்ண போறது முன்னாடியே ஒரு பேப்பர்ல ம். டிசைன் பண்ணி ப்ளூ பிரிண்டா பண்ணி வைக்கிறது மாதிரி. அதுலயே வந்து கண்டென்ட் ஹையரிக்கு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்லாம் அதுலயே வரும். ஓகே. அதெல்லாம் 3 கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றது தான் சைட் மேப். ஓகே. ஓகே. ஃபைன். ஓகே. ஓகே. திவ்யஸ்ரீ, வாட் இஸ் நேவிகேஷன் டிசைன்? நேவிகேஷன் டிசைன்ல என்னென்ன பார்த்தோம்? நேவிகேஷன் டிசைன்னா என்ன? நேவிகேஷன் டிசைன்ல என்னென்ன பார்த்தோம்? யூசர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி மூவ் பண்றாங்க அது வந்து நேவிகேஷன் டிசைன். அப்புறம் ம். அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ம். ஒன்னு வந்துட்டு பாட்டம் நேவிகேஷன், அதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்தோம். ம். ம். அப்புறம் சைட் பார் நேவிகேஷன்னா ஜிமெயில்ல இன்பாக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ம். சைட் பாரோட எக்ஸாம்பிள். ம். டாப் நேவிகேஷன்ல வந்துட்டு அமேசான் மேலேயே சர்ச் ஐகான் அதெல்லாம் இருக்கிறது வந்துட்டு டாப் நேவிகேஷன். ஓகே. ஓகே. ஃபைன். ஓகே. ஆர்த்தி, வாட் இஸ் கார்ட் சார்ட்டிங்? கார்ட் சார்ட்டிங்னா என்ன? இந்த யூசருக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்கனைஸ்டா நம்ம டிஸ்ப்ளே பண்றது மேம். ஓகே. அதுக்கு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளா என்ன பார்த்தோம்? நம்ம அந்த எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. அதுல ம். வந்து எல்லா எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இப்படி இருந்ததுன்னா ஓகே. யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூசருக்கு தேவையான மாதிரி அனிமல்ஸ் தனியா பேர்ட்ஸ் தனியா அது மாதிரி டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே. ஓகே. ஃபைன். ஃபைன். ஓகே. பிரஷிலா, வாட் இஸ் யூசர் ஃப்ளோ? யூசர் ஃப்ளோனா என்ன? உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. ரிமைனிங் எல்லாருக்கும் கேக்குதா அவங்க பேசுறது? ஹலோ. ஆமா. ஓகே. ஓகே. பிரஷிலா கொஞ்சம் கேட்கல. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் லவுடா பேச முடியுமா? பிரஷிலா. ஓகே.
ஹலோ? உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவும் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரேக்கும் ஆகுது. வாய்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஓகே 1 மினிட் வந்துரட்டும். ஓகே ஆர்த்தி, நேத்து நீங்க ஆப்சென்ட் ஆனீங்க இல்லையா? ஸோ நேத்து உள்ள டாபிக்ஸ வந்து நீங்க கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இன்னைக்கு சார் ரெக்கார்டிங்ஸ் மாரி இங்க உங்களுக்கு டெய்லியும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அத கோ த்ரூ பண்ணுங்க. சரிங்களா? அத பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ அது என்னன்னு நீங்க கேட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. பிரிஷிலா இப்ப கேக்குதா? கேக்குதா மேம்? இப்ப கேக்குது. இப்ப சொல்லுங்க. யூசர் ஃப்ளோனா ஒரு யூசர் வந்துட்டு எப்படி ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீன் மூவ் பண்ணுவாங்க ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு மேம். ஓகே. அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்த்தோம்? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என் வாய்ஸ் கேக்குதா? நல்லா இருக்கும். ஹலோ? ஓகே, ஓகே. சாரி நெட்வொர்க் இஷ்யூ. பிரிஷிலா சொல்லிட்டீங்களா? சாரி எக்ஸாம்பிள் மட்டும் கேட்கல. எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறீங்களா? எஸ் மேம். ஃபுட் ஆப் டெலிவரி எடுத்துக்கலாம் மேம். ஓகே, ஓகே. சரி, ஓகே, ஃபைன். அண்ட் எல்லாருமே நீங்க ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க கரெக்ட்டுங்களா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. எல்லாரும் மியூட்ல பேசிட்டு இருக்கீங்க. ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டீங்களா? என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாரும்? கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லாமே. அஞ்சுவா, நீங்க சொல்லுங்க. சூஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருக்கேன். ஒரு 3 சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலைஸ் பண்ணல. புரியல. ஒரு 3 ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் மேம். இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஓகே. அதுல எது ஃபைனலைஸ் பண்ணலன்னு டவுட் இருக்கா? இல்ல நீங்க ஃபைனலைஸ் பண்ணிருவீங்களா? அது இன்னும் ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ரிமைனிங் பீப்பிள்? அக்ஷயா, அனுஷா, திவ்யா, ஆர்த்தி, பிரஷிலா சூஸ் பண்ணீங்களா? எஸ் மேம். ஓகே. என்ன ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க? அது வேஸ்ட்டு. தமிழ் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் ஆப் மாதிரி. ஓகே. டிரான்ஸ்லேட்டர் ஆப் மாதிரி. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஓகே. ஏன் அந்த இத சூஸ் பண்ணியிருக்கீங்க? எதுவும் ரியல் டைம் யூசர் வச்சு பண்ணீங்களா? இல்ல எப்படி?
நம்ம நிறைய டியோலிங் அது மாதிரி யூஸ் பண்றப்போ நம்ம லாங்குவேஜ் ம். கத்துக்கணும்ட்டு சைனால இருக்கவங்க அந்த மாதிரி சில ரீஜன்ல இருக்கவங்க ம். இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது அதுக்கான ஆப் மாதிரி. ஓகே. ஓகே. வேற எதுவும் ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த ஒரு ஐடியா தான்? மத்த ஆப்ல வந்துட்டு ப்ரொனன்சியேஷன், கிராமட்டிக்கல் வழியா போற மாதிரி. இது வந்துட்டு இல்ல, நேட்டிவ் இல்ல. ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படி பேசுவாங்களோ இல்ல, இல்ல. நான் இத தவிர்த்து வேற ஏதாச்சும் வேற ஸ்ட்ரீம்ல எதுவும் ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். வேற ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அந்த மாரி. இல்ல. ஓகே. ஓகே. ஃபைன், ஃபைன். ஓகே. அக்ஷயா, நீங்க எதுவும் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணீங்களா? எஸ் மேம். நான் வந்து இது ம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஆப் பில்ட் பண்ற மாதிரி மேம். ஏஐ இன்ஃபியூஷன் பண்ணி ஓகே. லைக் எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? தெரியல. கன்டென்ட் கிரியேட்டர் சொன்னீங்க. அதனால கேட்கிறேன். கிரியேட்டர் வந்து ம். ஸ்கிரிப்ட், அப்புறம் வந்து அவங்களுக்கு சீனு, எடிட்டிங்கு, தம்ப்நெயில், ஹேஷ்டேக் இது எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் ஆப்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஓகே. அதெல்லாம் ஒரே ஆப்ல இது பண்ற இந்த மாதிரி. இது எல்லாமே ஒரே ஆப்ல கொடுக்குற மாதிரி. இத சூஸ் பண்ணதுக்கான மோட்டோ என்னது? ஏன் சூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி? எதுவும் ரீசன் இருக்கா? நான் ஏஐ படிக்கிறேன். ஸோ அதனால ஏஐ இன்ஃபியூஷன். ஓகே. அப்புறம் கொஞ்சம் கண்டென்ட் கிரியேட்டர் ட்ரை பண்ணேன். ஓகே. அந்த ஸ்கிரிப்டுக்கு, எடிட்டிங்க்கு, தம்ப்நெயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் ஆப் சாட்ஜிபிடி, அப்புறம் ம். கேன்வா இந்த ம். மாதிரி தனித்தனியா செப்பரேட்டா பண்றதுக்கு ஒரே ஆப்ல பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காண்டி ஒரு ஆப் மாரி. ஓகே, ஃபைன். ஆப்பா பண்ண போறீங்களா? வெப்சைட்டா பண்ண போறீங்களா? அது வந்து முடிவு பண்ணுங்க. ஐடியா மட்டும் எடுத்துருக்கேன். ஓகே, ஓகே. அண்ட் அனுஷா, நீங்க? நான் வந்து ஆர்ட் ஸ்டூடியோ ஆர்ட் ஸ்டுடியோ ஆப். லைக் எல்லா ஆ. ஆர்ட்டும் அதுல வந்து பை பண்ற மாதிரியும் இருக்கும் மேம். ப்ராடக்ட்டும் அதுல இருக்க மாதிரி, ஆர்ட்டுக்கான ப்ராடக்ட் மட்டும் அதுல இருக்க மாதிரி. ஓகே. ஆர்டிஸ்ட்க்கான ஒரு ஆப் மாரி. கரெக்ட்டா? Yes, ma'am. ஓகே, ஓகே. அண்ட் ஆர்த்தி, நீங்க? ஓகே. நேத்து நீங்க ஆப்சென்ட்டோ? ஓகே. அண்ட் பிரஷிலா, நீங்க? டெலிமெடிஷன் ஆப் பண்ணலான்னு பாக்குறேன். புரியல? டெலிமெடிஷன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என்ன மாரி திங்ன்னு? பேஷண்ட் வந்து டாக்டர் கூட வந்துட்டு ஆன்லைன்லயே கன்சல்ட் பண்ணிட்டு ம். அவங்க ப்ரிஸ்கிரைப் கொடுத்தாங்கன்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்குற மாதிரி. ஓகே. 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 அண்ட் ஆர்த்தி, நேத்து என்னன்னா, இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே. அது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் மாரி. நீங்க இங்க கோர்ஸ் பண்றீங்க இல்லையா? அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் முடியறப்போ, நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணிரணும். அத மேபி நீங்க உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்க இங்கேயும் சப்மிட் பண்ற மாரி இருக்கும். பிகாஸ் நீங்க கோர்ஸ் எந்த அளவுக்கு வந்து கன்சியூம் பண்ணி, எந்த மாரி நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றதா சம்திங் அதை வச்சு வேலிடேட் பண்ணுவாங்க. லைக் நீங்க டெய்லி பண்ற டாஸ்க்ஸ் அண்ட் நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் லைக் அந்த மாதிரி திங்க வச்சு தான். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்றத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதை உங்க போர்ட்ஃபோலியோலையும் போட்டுக்கலாம். போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? ஆஸ் அ டிசைனரா. ஸோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு ஆப்போ வெப்சைட்டோ நீங்க பண்ணாம உங்க ஸ்ட்ரீம்ல உங்க இதுல எது யூனிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே உங்க போர்ட்ஃபோலியோ இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாருக்குமே தான். ஸோ இப்போ 2 நாள் டைம் இருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே லீவ். ஸோ இன்னுமே நல்லா யோசிங்க. ப்ராஜெக்ட்ஸை மாற்றலாமா, இல்லை இதே ப்ராஜெக்ட்ல கண்டினியூ பண்ணலாமா, ஆப்பா பில்ட் பண்ணலாமா, இல்லை வெப்சைட்டா பில்ட் பண்ணலாமா, லைக் அப்படிங்கிற திங்கை வந்து திங்க் பண்ணிட்டு ஃப்ரம் மண்டே நீங்க வரப்போ கரெக்டான ப்ராஜெக்ட், நான் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறத வந்து அஷ்யூரா வந்து சொல்லணும். சரிங்களா? ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கமிட் பண்ணக்கப்புறம் ப்ராஜெக்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேயா? புரிஞ்சா என்ன திங் அப்படின்னு? ஓகே. ஓகே. அதனால நீங்க மண்டே வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் ஐடியாவோட வாங்க. இல்ல நீங்க யாருக்குனே தெரிஞ்ச டிசைனர்ஸோ அவங்களோட வெப்சைட்ஸோ இல்ல இப்போ அவங்கள இதை கோ த்ரூ பண்ணுங்க. லைக் எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணா நம்மளோட போர்ட்ஃபோலியோல நின்று பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற திங்கையும் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதுல நீங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீக்கும் எண்ட் ஆஃப் த இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ வந்து ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்?
ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணுவோம்? நம்ம கூட இதுல பார்த்தோமே கிளாஸ்ல. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், கரெக்டா சொல்றீங்களான்னு. மேம் ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே ஃபைன். அது வந்து ரிசர்ச்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசர்ச் எப்படி பண்ணுவோம்? நம்ம யார்கிட்ட ஐடியா அது ஓகே. அது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளமே சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட்? ரிசர்ச். ஓகே, ரிசர்ச் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணதான் செய்வோம். அதுக்கு ஒரு டேட்டா வாங்கணும் இல்லையா? என்ன பண்ணுவோம் அதுக்கு? சார் இன்டர்வியூ. குட். டிஷிலாக கரெக்டாக சொன்னாங்க. யூசர் இன்டர்வியூ பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான யூசரை வந்து ஃபைண்ட் பண்ண பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷயா வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள மட்டுமே அவங்க கொஷின் பண்ணக்கூடாது. அவங்கள மாதிரி இருக்கிற நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அவங்க பேசணும். லைக் என்ன மாதிரி திங்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி திங்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிற திங்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். உங்களுக்கு என்னென்ன கொஷின் கேட்கணும்னு தோணுதோ, இல்லை அவங்கள பேச விட்டு அவங்ககிட்ட இருந்து என்ன டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவங்க பேசுகிறப்போ ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்துகிட்டு நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கார்ட் ஷார்ட்டிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு அந்த டேட்டா மட்டும் பத்தலை அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன? பண்ணி சொல்லுங்க. என்ன அக்ஷா? ஆன்லைன்ல ஃபார்ம்லாம் ப்ரொவைட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறது. யா கரெக்ட். ஆன்லைன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணி பொதுவாக ஒரு நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ நீங்கள் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் பண்ணணும், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சும் பண்ணணும். நீங்கள் ரொம்ப நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு அனுப்பணும்னு இல்லை, ஏன்னா நமக்கு அவ்வளோ மெம்பர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மினிமம் வந்து அந்த ஃபார்மை ஒரு 10 மெம்பர்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் இங்கனுக்குள்ளேயே நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் டீம்மேட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி டேட்டா வாங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினீங்கனாலே டோட்டலாக ஒரு 10 டேட்டாஸ் கலெக்ட் ஆயிடும், கரெக்டுங்களா? அதில் நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் யூசர் வந்து எப்படி யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி திங்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அது வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராஜெக்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீக்கில் பார்த்த கிளாஸஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு யூசர் பர்சனாக கிரியேட் பண்ணுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு யூசரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இவங்கள தான் நம்ம வந்து யூசராக நம்ம வந்து ஃபிக்ஷனல் கேரக்டராக வச்சு நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணிடுவீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு யூசர் பர்சனாக க்ரியேட் பண்ணுவீங்க. லைக் இன்றைக்கி நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா டாஸ்கில், அந்த மாதிரி ஒரு யூசர் பர்சனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்பத்தி மேப்பிங் போடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் ஈ சேஸ், வாட் ஈ திங்ஸ், வாட் ஈ டஸ், வாட் ஈ டூ அப்படிங்கிற மாதிரி சே திங் டஸ் டூ அப்படிங்கிறத போட்டுடணும். போட்டுட்டு அதில் என்ன திங்ஸ்லாம் நீங்கள் யூசர் இன்டர்வியூ பண்ணுறப்ப கலெக்ட் பண்ணுறீங்களோ அதை என்ன சேஸில் என்ன சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டேட்டா அதில் ப்ளேஸ் பண்ணணும். டூஸில் என்ன பண்ணுவாங்க, திங்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? யூசர் ஃப்ளோ வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ யூசர் ஃப்ளோ வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும். யூசர் ஃப்ளோக்கு அடுத்து என்ன ஸ்டெப் மூவ் ஆகும் அப்படின்னா வயர் ஃப்ரேம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? லோ ஃபெடிலிட்டி, மிட் ஃபெடிலிட்டி, ஹை ஃபெடிலிட்டி அப்படிங்கிற டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூசபிலிட்டி டெஸ்டிங் வரைக்கும் போவோம். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆகுது. ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? இப்போ நம்ம பார்த்து டாபிக்ஸை வச்சு ப்ராஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்டா பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற திங். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது ஏன் வருது இது அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே புரிஞ்சா ஆக்சுவலி இந்த வீக் நடத்தின கண்டென்ட்ஸ் எல்லாமே? ஓகே,
ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னைக்கு கோ த்ரூ பண்ணி பாருங்க. நம்ம இந்த வீக் என்னென்ன திங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? எப்பவுமே ஒரு விஷயம் பண்றப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி படிங்க. ஸோ அப்படி படிக்கிறப்போ தான் ரொம்ப ஈஸியா வந்து மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அத வந்து ரொம்ப ஒரு தியரிட்டிக்கலா ரொம்ப ஒரு இதா பார்க்காம, ஒரு கோர்ஸா பார்க்காம, ரியல் டைம்ல நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சா தான் இந்த யூஎக்ஸ் டிசைனிங் கோர்ஸ வந்து நீங்க நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தனா வந்து மைண்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தியரியா நினைக்காம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா யூசரோட கனெக்ட் பண்ணி உங்களோட கனெக்ட் பண்ணி அப்படி நீங்க பாருங்க. ஓகேயா? ஸோ அப்படின்னா தான் ப்ராஜெக்ட்டும் ரியல் டைமா மூவ் ஆகும். நீங்களும் ரியல் டைம்ல டெவலப் ஆவீங்க. இல்லைன்னா ஒரு இதுவும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோர்ஸ் உங்க சப்ஜெக்ட் மாதிரி நீங்களும் இதை அப்படியே இப்போ படிச்சுட்டு அப்புறம் மறந்துடுவீங்க. ஸோ எப்பவுமே ரியல் டைமா கனெக்ட் பண்ணி பாடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேயா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு கிளாஸ் லீவ். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே லீவ் அது தெரியும்ல? இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்ல? ஆமா. எஸ் மேம். எஸ். ஓகே, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சாட்டர்டே சண்டே லீவ். சாட்டர்டே சண்டேயை வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்காண்டி யூட்டிலைஸ் பண்ணுங்க அந்த டேயை. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான டாஸ்க்கை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்படியே ஓவராலாக உங்களோட யூசர் பர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? என்ன எப்படி எடுத்தீங்க? யார் இன்டர்வியூ பண்ணி இந்த மாதிரி யூசர் பர்சனாக கிரியேட் பண்ணீங்க? இல்லை நீங்களா அசம்ஷனில் பண்ணீங்களா அப்படிங்கிறதீங்க சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வி கோ வித் திவ்யஸ்ரீ. நீங்கள் ரியல் டைம் யூசர் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் மேம். ஓகே, அதை பற்றி கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்களா? எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு. மேம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்படியே சொல்லுங்க. காலேஜ்ல வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அகல்யான்னு இருப்பாங்க மேம். அவங்க வந்து அவங்களுக்கு செஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா காலேஜ்க்கு அப்புறம் காம்படிஷன்ஸ் அது மாதிரி போறதில்ல. ஓகே. அப்ப அவங்க தேடிட்டு இருக்கும்போது chess.com அப்படின்ற ஒரு ஆப்ல அவங்க இன்ட்ரெஸ்டா இருந்து அதுல விளையாடுனாங்க. ஓகே. அந்த ஆப்ல வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற மாதிரி ஆப்போனன்ட் கூட விளையாடும் போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு ஸ்கில்ஸா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுல அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து பசில்ஸ் ஃப்ரீ பசில்ஸ் கொடுத்தாங்க. அது 3க்கு மேல வந்துட்டு டைமண்ட் மெம்பர்ஷிப் பே பண்ணி போறதுனால கொஞ்சம் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ண அது ஒரு பேரியரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆப்போனன்ட் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அன்வான்டட் மெசேஜ் வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணாமலே நிறைய மெசேஜ் வர்றது அதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸா சொன்னாங்க மேம். ஓகே, ஓகே, குட். எப்படி உங்களுக்கு ரியல் டைமா வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு? இந்த யூசர் பர்சனாக்காண்டி உங்க ஃப்ரெண்ட்ட பேசுனீங்களா? இல்ல முன்னாடியே இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சா? ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. பேசியிருக்கேன் மேம். ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மேம். விளையாடுவேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, குட். நல்லா கிளியரா யோசிச்சுட்டு ரியல் டைமா பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே ரியல் டைமா கனெக்ட் பண்ணி பண்றப்போ இன்னும் ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி எல்லாமே ட்ரை பண்ண பாருங்க. ஓகே, ரியல் டைமாவே ரியல் டைம் யூசரோட கனெக்ட் பண்ணி. ஓகே தினேஷ்ரீ, குட். ஓகே, நெக்ஸ்ட் அனுஷா சொல்றீங்களா உங்களோடத? அனுஷா கேக்குதா? சரி, ஓகே. ஓகே, அனுஷா பேசுறீங்களா? மேம் ஒன் மினிட் மேம். ஓகே, ஓகே. சரி, ஓகே, நீங்க நெக்ஸ்ட் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஜீவா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட பர்சனாவை. ஓகே, சொல்லுங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு தான், காலேஜ் மேட்டு. ஓகே. டச்ல இருக்கேன். இது வந்து ரிசர்ச் வந்து ஏற்கனவே நாங்க பேசின ஒரு விஷயம் தான் ரிசர்ச் எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் லவுடா பேசுறீங்களா? கொஞ்சம் கிளியரா கேட்கல நீங்க என்ன பேசுறீங்கன்னு. இந்த ரிசர்ச்க்கு நான் தனியா கேட்கல, நாங்க ஏற்கனவே இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. அதை வச்சு நான் எடுத்திருக்கேன்.
ஓகே. சரி இதுல சொல்லுங்க. வந்து மெயின் ஆப் வந்து என்னன்னா எம்எக்ஸ் பிளேயரு. ஓகே. அவங்க வந்து பெருசா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. இந்த ஹாட் ஸ்டார், ம். நெட்ஃபிளிக்ஸ்ன்ட்டு ஏதாவது மூவினா டவுன்லோட் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஓகே. டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல பார்க்கும்போது நடுவுல நிறைய ஆட்ஸ்லாம் வரும். ம். அதை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஓகே. அதை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனே எடுத்திருக்கேன். ஓகே. கோல் வந்து ஆட்ஸ் இல்லாம மூவி பார்க்கறத வந்து ஓகே. இதானா? அவ்வளவுதான். ஓகே. ஆக்சுவலி நீங்க ஏஐல போட்டு ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? எல்லா டேட்டாஸுமே போட்டு ஸ்க்ரீனு. ஆமா மேம். ஓகே. இனிமே அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா? ஏஐல போட்டு ஜெனரேட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் பிபிடியா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன்ஸ்லாம் பண்ணுங்க. நீங்க ஏஐட்ட குடுக்குறப்போ ஏஐ ஆக்சுவலி நீங்க இந்த மாரி டேட்டா குடுத்தா அதுவே யூசர் பர்சன் தான் கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ இது வந்து ட்ரஸ்டபுளா இருக்காது. நாளைக்கு சார் வந்து உங்களோட டாஸ்க் பார்க்குறப்போ நம்ப மாட்டாங்க. நீங்க மேபி உண்மையிலேயே ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் லைக் இத பார்த்தோனே ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்ஸ் குறையிற மாரி இருக்கும். ஸோ இனிமே அந்த ஏஐல ஜெனரேட் பண்றத ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஓகே. நீங்களா எடிட் பண்ற மாரி நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஃபிக்மாலயோ இல்ல ஏதோ ஒரு கேன்வாலயோ ஓகே. சம்திங் எல்ஸ்ல போட்டு பண்ணுங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் அக்ஷயா நீங்க உங்களோடது சொல்றீங்களா? ஓகே. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டர். அவங்க வந்து என்ன பிசினஸ் கண்டிப்பாக ஓகே. அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுல போட்டாங்க. அவங்க வந்து என்ன புட்டிக் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க மேம். ஓகே. அவங்க வந்து டெக் ஓரியன்டட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஸ்கிரிப்ட், அந்த ஹேஷ்டேக், தம்ப்நெயில்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, கேப்ஷன் எப்படி ஆட் பண்றது, அது வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. பிளஸ் இதுக்காண்டி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள ஃப்ரீலான்சர்ட்டே போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு அவங்களால கேட்க முடியல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால வந்து ரீல்ஸ், போஸ்ட், கமெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல பண்ற மாதிரி ஒரே ஆப்ல வந்து நம்மளால வந்து ஸ்கிரிப்டையும், ஸ்கிரீனையும், எடிட்டையும், தம்ப்நெயில் எல்லாமே ஒரே ஆப்ல பண்ணா ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க. அது அவங்களோட ஓகே. 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 குட் அக்ஷயா. நீங்க பிபிடியா போட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட்டா? ஓகே. ஓகே அக்ஷயா. தேங்க் யூ. ஓகே. ஓகே. அனுஷா இப்ப கேக்குதா வாய்ஸ்? எஸ் மேம். ஓகே. இப்போ உங்களோட யூசர் பர்சனாவ எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எஸ் மேம். ஓகே. மேம் நான் வந்து எங்க அக்கா தான் மேம் எடுத்திருக்கேன். பட் பிக்சர் வந்து ஓகே. ஓகே. வெளியில ஃபைன். இருந்தாங்க மேம் எடுத்திருக்கேன். ஓகே. ஓகே. ஃபைன். ஃபைன். சொல்லுங்க. நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க மேம். வந்து ப்ராடக்ட், ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவாங்கங்க மேம். அதுக்காக எடுத்திருக்காங்க மேம் இது. ஓகே. அவங்க வந்து ஈஸியா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணவும், குயிக்கா வரவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கங்க மேம். நல்ல குவாலிட்டியா வர்றதுக்காகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மேம். ஓகே. அவ்வளவுதாங்க மேம். சரி. ஓகே. ஓகே. அமேசான ஒரு இதா எடுத்து அந்த மாரி பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன். ஓகே. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப குட் சரிங்களா? ஓனாவே உட்காந்து பண்ணியிருக்கீங்க. ஜீவா நீங்க மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணாம ரெகுலரா இதுக்கு முன்னாடி கரெக்ட்டா போட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த டாஸ்க் மட்டும் ஏஐல போட்டிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ அத மட்டும் எடிட்டபிளா எஸ் இனிமே மேம். தனியா ஸ்க்ரீன்ல போட்டுருங்க. ஏன் எல்லாருமே ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்றீங்க? ஆக்சுவலி இது ரெக்கார்டிங் செஷனுங்க தெரியுதா? சார் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஆன் பண்ணி ஓகே. ஓகேயா? சரி ஓகே. எல்லாருக்குமே யூசர் பர்சனா எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பிசினஸ் கோல்ஸ், யூசர் நீட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்ட்டா? அண்ட் தென் எது குட், எது யூஐ, எது யூஎக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ யூசரா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க தெரிஞ்சிருக்கு. அவங்கள வந்து ஒரு பெர்சனாவா கிரியேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? கிளாஸ் நடக்க நீங்களும் சைட் பை சைட் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணீங்கன்னா கோர்ஸ் எண்ட் ஆகிறப்போ நீங்களும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் டவுட்டாக இருந்தாலுமே நம்ம இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஆர்த்தி கேக்குதா?
கேக்குது மேம். ஓகே. நீங்க யூசர் பெர்சனா பண்ணல இல்லையா நேத்து ஆப்சென்ட்னால. ஸோ நீங்க மண்டே வரப்போ யூசர் பெர்சனா பண்ணிக்கிட்டு வந்துருங்க. அண்ட் அது போக இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, ஐ மீன் நீங்க மண்டே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்கான டாஸ்க். ஓகே. பிரிஷிலா இல்லைங்க. பிரிஷிலா யாருக்கோ ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். அக்ஷயா உங்களுக்கா? ஆமா மேம். ஓகே. அவங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கா மேம். ஓகே, ஓகே. அவங்களுக்கு இந்த டாஸ்க் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே. இப்ப சொல்றத. ஓகே. சரிங்களா? இப்போ நாளைக்கு மண்டே வரப்போ என்ன உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னா, யூசர் ஃப்ளோ போடணும். எனி ஆப் அது உங்களோட சாய்ஸ். அதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு யூசர் ஃப்ளோ போடணும். சரிங்களா? யூசர் ஃப்ளோ போட்டு கொண்டு வரணும். அண்ட் இன்னொரு டாஸ்க் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்துடணும். கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற வந்து டெசிஷனை வந்து சொல்லிடணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்லணும். ஸோ இதுதான் உங்களுக்கு 2 டாஸ்க். ஆர்த்திக் மட்டும் 3 டாஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா? யூசர் பர்சனாக பண்ணணும், யூசர் ஃப்ளோ பண்ணணும், அண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற திங். ஓகேயா? ஓகே மேம். ஓகே. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூசர் ஃப்ளோ எப்படி பண்ணணுங்கிற ஐடியா இருக்குல்ல எல்லாருக்குமே? ஓகே. என்ன ஆப்பா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் இனி பண்ண போற டாஸ்க் எல்லாமே உங்க ரியல் ப்ராஜெக்ட்ஸோட கனெக்ட் பண்ணி தான் டாஸ்கா இருக்கும். ஸோ அதனால மண்டே வரப்போ ப்ராஜெக்ட்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற திங். ஓகே. அண்ட் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை செட் பண்ணிடுங்க. ஓகேயா? இப்போ அவங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கொஞ்சம் நெட் மட்டும் கரெக்டாக நெட்வொர்க் ஏரியாவில் உட்கார சொல்லுங்க. ஓகே இனிமே. ஓகே. ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த வீக் பார்த்த கிளாஸ்ல இருந்து ஏதாச்சும்? இல்லை ஏதாச்சும் கன்வே பண்ணணும், டீச்சிங் ஸ்கில்ஸ் எதாவது மாற்றணும், ஃபாஸ்ட்டாக போகிறோம் ஸ்லோவாக போகிறோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்? யாருக்காச்சும் எதுவும் ஃபாஸ்ட்டாக போகிறோமா? நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீலாக இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல மேம். கரெக்டா போற மாதிரி தானே இருக்கு. இல்ல ரொம்ப ஸ்லோவாவும் போறோமா? எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி போய்க்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட சொல்றப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுதுல்ல எல்லாமே? எஸ் மேம். புரியுதுங்க மேம். எஸ் மேம். ஓகே, ஓகே. இது வரைக்கும் புரியாத டாபிக் அப்படின்னு எதுவும் இல்லை. அப்ப எல்லாமே எக்ஸாம்பிளோட சொல்றப்போ புரியுது. கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, ஓகே, ஃபைன். ஓகே. கொஞ்சம் இன்னும் என்னன்னா இன்ட்ராக்டிவா இருங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா டிசிப்ளினா நடந்துக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் இன்னும் இன்ட்ராக்டிவா பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா செஷனை வந்து நல்லா என்கேஜிங்கா கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ நீங்களா வந்து கொஷின் கேட்டு நீங்களா வந்து இது பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமா போகும். சரிங்களா? இல்லைன்னா ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி தான் கொஞ்சம் போர்டமா ஆகும். ஓகே. ஸோ அதனால பேசுங்க. இங்க உள்ளவங்ககிட்டயும் கம்யூனிகேட் பண்ணுங்க. இங்க உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ நம்பரோ இல்லை டிஸ்கார்ட்லயோ இங்க ஏதாவது ஷேர் பண்ணி மெசேஜ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே. ஸோ அப்போதான் அவங்க என்ன அவங்களையும் வந்து நீங்கள் யூசர் இன்டர்வியூ எடுக்கலாம். கரெக்டுங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் இவங்களை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க அவங்க கூட. உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட்டு இவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது அந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதனால் இங்கேயும் கம்யூனிகேட் பண்ணுங்கள், என் கூடயும் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் செஷனும் நல்லா போகும். ஓகே. இந்த திங்ஸ் தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே. வேற எதுவும் இல்லை. கரெக்டாக ஸோ டைமும் ஆயிடுச்சு. அண்ட் அக்ஷயா உங்களோட ஃப்ரெண்ட்டை மட்டும் இதை கன்வே பண்ணிருங்க. மண்டே வரப்போ என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற திங். ஓகே. கேக்குதா? நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. ஓகே, ஓகே. அண்ட் ஆர்த்தி உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் சொன்னேன் அப்படிங்கிறது புரிஞ்சா? புரிஞ்சுது மேம். ஓகே, ஓகே. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் லீவ் ஆகிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லீவ் ஆகிக்கலாம். மண்டே வந்து கரெக்டான டைமுக்கு வந்துங்க. ஓகே. ஓகே, ஓகே. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, தேங்க்யூ.